குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசுக்கிழமை டெய்லி கண்டப்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா ஜனவரி 6 2025 திங்கக்கிழமை என்ன கண்டப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் புதுசுக்கிழமை அப்படின்னு டெலிகிராம் சொல்லி வாட்ஸ்அப் சொல்லி ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வுகளுக்கான காலி பணியில் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் நிரப்பப்பட இருக்கிறாங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக இந்தியன் லத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம். இல்லை இந்தியன் டெஸ்ட் பேஜ் எடுத்திங்கன்னா இதில் மொத்தம் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதில் லத்தி டெஸ்ட் பேஜ் எடுத்திங்கன்னா 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிக்கலாம். இந்தியன் டெஸ்ட் பேட்ச் 2ஓட டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டெஸ்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மீதி டெஸ்ட் எழுதுறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். லத்தி டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 14 தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2 டெஸ்ட் பேட்சோட ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். தமிழக சட்டப்பேரவையின் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அதாவது ஜனவரி 6 வந்து கொடுக்குறது. புத்தாண்டு அதாவது ஒரு ஆண்டோடைய தொடக்கத்தினுடைய முதல் கூட்டத்தொடரில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா உரையாற்றி தொடங்கி வைப்பார். ஓகேங்களா? அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இது முக்கியமான கொஸ்டின்ஸ் தான், பாலிட்டி கொஸ்டின், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆளுநர்னா RN ரவி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உரையாற்றி சட்டப்பேரவை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வைக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐராவதம் மகாதேவன் பேரில் வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி ஆய்வு இருக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாரு. சிந்து சமவெளி பண்பாடு குறித்த தொடர் ஆய்வுக்கு மறைந்த தொல்லியல் ஆய்வாளர் வந்து பார்த்திங்கன்னா ஐராவதம் மகாதேவன், இவர் பெயரில் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு இருக்கை அமைக்க ரூபாய் 2 கோடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதல்வர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? தொல்லியல் அறிஞர்கள் ஏற்கும்படியான சிந்து சமவெளி எழுத்துமுறை தெளிவாக புரிந்து கொள்ள உதவும் வழிவகை செய்து கொடுக்கும் நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமைப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு நபர் இல்லை தனிப்பட்ட ஒரு அமைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா $10 லட்சம் அதாவது 8.5 கோடி பரிசு வழங்கப்படும்னு ஆல்ரெடி அறிவிச்சிருந்தா நம்ம அதை பார்த்தோம்னா. ஒன்றில் சிந்து சமவெளி நாகரிகம் சார்ந்த அந்த எழுத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு புதுமையான ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படும் அப்படின்னு முன்னாடி அறிவிச்சிருந்தார். சிந்து சமவெளி பண்பாடு குறித்து தொடர் ஆராய்ச்சிகளை தமிழ்நாட்டின் அரசியல் தொல்லியல் துறையும் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தின் சிந்துவெளி ஆராய்ச்சி மையம் இணைந்து வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ள முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தலை சிறந்த தொல்லியல் அறிஞர் ஐராவதம் மகாதேவன் பெயரில் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு இருக்கை வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இவரை பற்றி உங்களுடைய பள்ளி பாட புத்தகத்தில் தமிழ் புத்தகத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் இடம்பெற்றிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வேக்கன்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காரு. அடுத்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா 37 பேருக்கு எலும்பு மஞ்சை மாற்று சிகிச்சை வந்து பார்த்திங்கன்னா அளிச்சிருக்காங்க. இதில் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இருக்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே டிஎன்யூஸ் சார்பில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான், டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான், பேசிக் கொஸ்டின்ஸ் தான், கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். உடலில் வந்து பார்த்திங்கன்னா 206 எலும்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? இந்த எலும்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எலும்பு மஞ்சை இருக்குது. இதிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரத்த அணுக்கள் உருவாகுது. ஓகேங்களா? ரத்த அணுக்கள் எங்கேருந்து உருவாகுதுன்னா எலும்பு மஞ்சையிலேருந்து. ஸ்டெம் செல்களும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து உருவாகுது. ரத்த சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், ரத்த தட்டுக்கள் இவை வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் பிரியுது. உடலில் உள்ள ஆக்சிஜனை வந்து கடத்துறது யார் அப்படின்னா ரத்த சிவப்பணுக்கள். முக்கியமான கொஸ்டின். வெள்ளை அணுக்கள் வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பாற்றலை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுது. தட்டுக்கள் வந்து பார்த்திங்கன்னா உடலிலிருந்து ரத்தம் வெளியேறாமல் வந்து பார்த்திங்கன்னா தடுக்க உதவுது. எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டிஎன்யூ சார்பில் கேட்குற கொஸ்டின். குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 206 எலும்புகள் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு மஞ்சளிலிருந்தும் ரத்த அணுக்கள் உருவாகும். குறிப்பிட்ட வயதான பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவை தடைப்பட்டு முக்கியமான எலும்பில் இருக்கிற எலும்பு மஞ்சளிலிருந்து மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ரத்த அணுக்கள் வந்து பார்த்திங்கன்னா உருவாகும். ஓகேங்களா? இது மட்டும் தான் இல்லை, மற்றபடி இம்பார்ட்டன்ட் எதுவும் இல்லை. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 6 வந்து பார்த்திங்கன்னா பிரெய்லி டே அப்படின்னு சொல்லுவாங்க. 1820 தான் வந்து பார்த்திங்கன்னா பிரெய்லி கண்டுபிடிக்கப்பட்டது. பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் கல்வியில் மிகப்பெரிய புரட்சியை வந்து பார்த்திங்கன்னா இது ஏற்படுத்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏடிஎம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டக்குன்னு உங்களுக்கு சொல்கிறது அது ஒன்று தான், ஏன்னா அதுதான் நீங்கள் டெய்லி பார்ப்பீங்க, அதனால் அதை எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஏடிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸுக்கு பக்கத்தில் சின்ன சின்னதாக புள்ளியாக இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா அது தெரியும், பார்த்தாலே தெரியும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரெய்லி. அது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக அதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்குது, கண் பார்வையற்றவர்களுக்கான படிப்பு. அது வந்து பார்த்திங்கன்னா 1820 தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. 2016 வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றாங்க. இந்த திட்டத்தின்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய அரசு அலுவலகங்களை பார்த்துடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சாய்வு மேடை ஒன்று அமைச்சிருப்பாங்க. அதாவது ஸ்டெப்ஸும் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாய்வு மேடை. எல்லா அரசு அலுவலகங்கள், கழிவறைகள் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இதை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2016ஆம் ஆண்டு இந்த சட்டத்தின் கீழ் தான் கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரெய்லியை பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா
லூயி பிரெய்லி இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படிப்பு முறையை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குனாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பார்வை இழந்ததுக்கப்புறம் தான் இந்த படிப்பு முறையை வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கொண்டு வந்தாங்க. 1944 வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசின் பார்வையற்றோருக்கான அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைப்பின்படி 1947 கல்வி அமைச்சகத்தின் பார்வையற்றோர் கல்வி மறுவாழ்வு அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. 1952 டேராடூனில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரெய்லி அச்சகத்தை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கவர்மெண்ட் தொடங்குது. அடுத்த 10 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் 4 பகுதியில் அமைக்கப்பட்டது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் நிதியுதவியும் கொடுத்துருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா 1852 ஜனவரி 6ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து காலமாயிட்டாங்க. அந்த லூயி பிரெய்லிங்கிறவங்க அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண் பார்வையற்றோருக்கான அந்த கல்வியை உருவாக்குனவங்க. அவங்க இறந்தனால அந்த டேவை வந்து பார்த்திங்கன்னா பிரெய்லி டே அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி கொடுத்துருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகம் முதலில் 20/9/1924 வந்து பார்த்திங்கன்னா உலகுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்திய தொல்லியல் துறை ஜெனரலாக இருந்த சர் ஜான் மார்ஷல் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை அறிவிச்சார். ஓகேங்களா, இது முக்கியமான கொஸ்டின் உங்கள் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது, டிஎன்பிசி லெவலில் இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழடி எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கை மாவட்டம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்து டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா புதியதாக மெட்ரோ திட்ட பயண திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் மொத்த மெட்ரோக்களுடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா 1000 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா எட்டியிருக்கு. ஓகேங்களா, 1000 கிலோமீட்டர்னால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் 1000 கிலோமீட்டர் ட்ராவல் கிடையாது. மெட்ரோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து இப்போ தாம்பரம் வரைக்கும் அது ஒரு 15 கிலோமீட்டரா, அதேமாதிரி சென்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா திருவான்மியூர் வரைக்கும் அது ஒரு 10 கிலோமீட்டர். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணி மொத்தமாக 1000 கிலோமீட்டர் தூரத்தை வந்து பார்த்திங்கன்னா எட்டியிருக்கு. சர்வதேச நீதிபதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பயிற்சி அளிக்கும் திட்டம், வங்கதேச நீதிபதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பயிற்சி அளிக்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்பட்டிருக்கு. நம்ம நேற்றே பார்த்தோம். அது வந்து வங்கதேசத்தை சேர்ந்த நீதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மத்திய பிரதேசத்தில் உள்ள தேசிய நீதித்துறை பயிற்சி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி பெறாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இந்த தேசிய நீதித்துறை பயிற்சி மையம் மற்றும் மாநில நீதித்துறை பயிற்சி மையம் அவை எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. ஓகேங்களா, முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம். அடுத்து பார்டர் கவாஸ்கர் கோப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இழந்துருச்சு. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோப்பையை வென்றிருக்கிறாங்க. அது வந்து பார்டர் கவாஸ்கர் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா அந்த கோப்பையை கைப்பற்றுறாங்க. இதுக்கு முன்னாடி 2014-15 நடந்த அந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதாவது 4 முறை இடைப்பட்ட காலத்தில் வந்து அந்த கோப்பை வந்து ஜெயிச்சிருந்தாங்க. 2 முறை வந்து பார்த்திங்கன்னா சொந்த மண்ணில் இந்தியாவிலையும் 2 முறை ஆஸ்திரேலியாவிலும் ஜெயிச்சாங்க. மொத்தம் 4 முறை நம்ம ஜெயிச்சிருக்கோம். அவங்க 2 முறை தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அடுத்து ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பிரிஸ்பேன் இன்டர்நேஷனல் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் ஒற்றை பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா பெலாரஸை சேர்ந்த அரினா சலபென்கா வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வாகை சூடிட்டாங்க. ஓகேங்களா, இவங்க பேர் அவங்க என்ன விளையாட்டுன்னு தொடர்புடையாங்க, இதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவினுடைய ரெய்லி ஒபெல்காவும் செக் குடியரசை சேர்ந்த ஜிரி லெஹாக் இவரும் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் போட்டி போட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஆப்போனன்ட் இருக்கார் இல்லையா, அமெரிக்காவை சேர்ந்த வீரரான ஒபெல்கா, அவர் வந்து பார்த்திங்கன்னா கையில் அடிப்பட்டனால அவர் வந்து பார்த்திங்கன்னா நான் விளையாடலன்னு சொல்லிட்டாரு. அதனால் அந்த கோப்பை வந்து இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அடுத்து ஹிலாரி சோரஸ் டென்சிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய உயரிய விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்குறாங்க. அமெரிக்காவின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரான ஹிலாரி கிளின்டன் மற்றும் தொழிலதிபரான ஜார்ஜ் சோரஸ் மற்றும் ஹாலிவுட் நடிகரான டென்சில் வாஷிங்டன் உட்பட 19 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டுடைய உயரிய விருது வந்து வழங்குறாங்க. கலை, பொதுச்சேவை, அறிவியல் மற்றும் பிற துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு வந்து இந்த அமெரிக்காவில் அதிபர் சுதந்திர பதக்கம் வந்து வழங்கப்படும். அமெரிக்க அரசின் மிக உயரிய விருதாக கருதப்படுது. இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 19 பேருக்கு வந்து கொடுக்குறாங்க. அதில் இவங்க 3 பேருமே இம்பார்ட்டன்ட் பர்சனால அவங்க பேர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கால்பந்தாட்டத்தில் முக்கியமான ஒரு ஜாம்பவானாக கருதப்படுற லியோனல் மெஸ்ஸிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதக்கம் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ்ஸோட தான் இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்ட பஸ்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி போடும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்ம முடிஞ்சாலும் அவாய்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு டெஸ்ட்லையும் புதுசாக ஒரு கொஸ்டினை கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஷெட்யூலை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எப்படி டீப்பாக எடுத்திருக்கோம், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுக்கணுன்ட்டு அங்கங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவிஷன்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கும். ரொம்ப பேசிக்காக ஒரு 3 டேஸில் வந்து படிக்கிற மாதிரி தான் அந்த பேட்டர்னை நாங்கள் ரெடி பண்ணியிருப்போம். ஓகேங்களா, அதனால் அது அந்த டைமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் கால் ஃபர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஜென்ரலாகவே நீங்கள் வந்து இப்போ வந்து டெஸ்ட் போய் ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் வந்து 60 டெஸ்ட் சொல்லியிருக்கோம். பட் இது வரைக்கும் 64 டெஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். நீங்கள் 60 டெஸ்ட்னு கணக்கு வச்சுட்டாலும் நீங்கள் கால் ஃபர் வந்து மினிமம் ஒரு 3 மாதத்தில் டெஸ்ட்டாக நீங்கள் கால் ஃபர் வந்ததுக்கப்புறம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 60 டெஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் அடித்தா தான் நீங்கள் 60 நாள் 60 டெஸ்ட் முடியும். நம்ம ஒரு நாள் கேப் போட்டு அடித்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா 120 நாள் ஆகிடும். உங்களுக்கு எக்ஸாமை தாண்டி போயிடும். அதனால் கொஞ்சம் முன்கூட்டியே படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுதான் நமக்கு நல்லது. சரிங்களா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.